ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். கணபதி ஃபெஸ்டிவல்னால என்னுடைய கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்பில் அப் டு வந்து இங்கே 50% டிஸ்கவுண்டில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1000 சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ 51% டிஸ்கவுண்ட்டில் ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட் 499 தான் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணால் இந்த கோர்ஸை டெஃபினட்டாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி இது மெம்பர்ஷிப். இது ரெகுலர் ப்ரைஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 200 இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து 31% இப்போ டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு 149ல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதையுமே ஒன் டைம் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப்லேயும் கணபதி இது ஃபெஸ்டிவல் ஆஃபர்னால இயர்லி மெம்பர்ஷிப்லேயுமே செம்மையான டிஸ்கவுண்ட் இருக்குது. நார்மல் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000ல் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 149ல் தான் இயர்லி மெம்பர்ஷிப்பையும் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் டேரெக்டாகவே 1 இயர் பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணுறதுக்கான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இங்கே லிங்க் தந்திருக்கேன். டேரெக்டாகவே நம்மளுடைய அஃபிஷியல் ப்ளே ஸ்டோர்ல ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ்னு சொல்லிட்டு தான் அஃபிஷியலாக இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குமே பேமெண்ட்லாம் இல்லை, வெறும் ஜஸ்ட் ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து இம்பார்ட்டண்டாக வேணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5000க்கு ப்ளஸ் வந்து இங்கே ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நம்மளால் ஒர்க் பண்ணி ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதே வந்து நம்ம ஒரு சர்டன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நல்ல ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸை வந்து இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லா ஸ்டாக்ஸில் ஒர்க் பண்ண தேவையில்ல. வெறும் ஜஸ்ட்டு நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் ஜஸ்ட்டு அந்த ஸ்டாக்ஸில் மட்டும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு இங்கே நிஃப்டி 500 ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணுறது அது ரொம்ப சிம்பிளாகவே பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். screener.in வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டில் வாங்க. இங்கே வந்ததுக்கு அடுத்தது உங்களுக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் லீடரில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனியை செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு போட்டுக்கிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஆல்மோஸ்ட் இங்கே பியர் கம்பேரிசனாக வந்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே பார்க்க முடியும். ஷோ ஆல் பண்ணிங்கன்னா இந்த நிஃப்டி 500ன்னு இருக்கும். நிஃப்டி 500ல் கிளிக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். 500 வந்து நிஃப்டியில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குது அது எல்லா ஸ்டாக்ஸுமே இங்கே கீழே பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். அண்டு கீழே வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா ஸ்டாக்ஸுமே பார்க்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போச்சுன்னா நல்லா கிளியராக வந்து இங்கே நிஃப்டி 500 லிஸ்ட் ஸ்டாக்ஸை ஈஸியாகவே நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். நிஃப்டி 500 ஸ்டாக்ஸை இங்கே நம்ம ஈஸியாகவே பிக் பண்ணிட்டோம். இந்த பிக் பண்ண ஸ்டாக்ஸில் எப்படி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணலான்னு அதேமாதிரி ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ட்ரேடிங் வியூ இருக்குல்ல, ட்ரேடிங் வியூவில் வாங்க. ட்ரேடிங் வியூவில் வந்ததுக்கு அடுத்தது இங்கே இண்டிகேட்டர் இருக்கும். இண்டிகேட்டரில் வந்தீங்கன்னா இங்கே மூவிங் ஆவரேஜ்லாம் பார்க்க முடியும். அதில் வெறும் ஜஸ்ட்டு சிம்பிளாக மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் இருக்குல்ல, இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணாலே இங்கே வந்து இண்டிகேட்டர் பார்க்க முடியும். நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே காமிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த லைன் வந்து 9 டேஸ் தான் இதை ரிகவர் பண்ணிருக்கும். அதை ஆல்மோஸ்ட் வந்து நான் ரீசெட் பண்ணுறேன். உங்களுக்கு செட்டிங்கில் காமிச்சிடுறேன். என்ன பண்ணுங்க, லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வெறும் ஜஸ்ட்டு 200ன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இங்கே 9 இருக்கும். 9ன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா பேக் சைடில் இருக்க லைன் பார்க்க முடியும். வேறு மாரி இருக்குது. அது வந்து 9 டேஸ் வந்து மென்ஷன் பண்ணும். அதே வந்து இங்கே 200 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இந்த பேக்கில் இருக்கிற லைனு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 200 டேஸ்க்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். வெறும் ஜஸ்ட் இவ்வளோ பண்ணால் போதும், மீதி எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலர் வேணாலும் இங்கே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே ஓகே இருக்குல்ல, ஓகே கொடுத்தா போதும். 200 டேஸ் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கே செட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாகவே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதை நம்ம ஈஸியாகவே செட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் இதில் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து காமிக்கிறேன். இப்போ HDFC பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே நிஃப்டி 500ல் இருக்க ஸ்டாக்ஸ் தான். HDFC பேங்க்கை நம்ம இங்கே செக் பண்ணுறோம். இங்கே செக் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே ட்ரேடிங் வியூவில் வந்தோம். ட்ரேடிங் வியூவில் வந்ததுக்கடுத்து HDFC பேங்க் நம்ம கிளிக் பண்ணோம். அண்ட் அதை பார்க்குறோம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ HDFC பேங்க்குமே ப்ராப்பராக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இங்கே கீழே பாட்டமில் இருக்குல்ல, இங்கே வரல. அதனால் இதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டாக்கு பார்க்கலாம். அதே மாதிரி பாரதி ஏர்டெல் இருக்குது. இதையுமே நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பராக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவுமே பார்த்துச்சுனாலும் ஆல்மோஸ்ட் எங்கேயுமே ஒரு ப்ராப்பராக இங்கே கீழே பாட்டமில் வரல. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ண முடியும். வேணா ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு TCSமே நான் இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் TCSமே இங்கே செக் பண்ணாலும் கிளியராக பார்க்க முடியும்.
டிசிஎஸ்ஸுமே ஒரு ப்ராப்பரான மீன்ஸ் ரேஞ்சில இல்ல. பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த மாரி மேல போற மாரி இல்ல. அதனால இதில இந்த மாரி இருக்க ஸ்டாக்ஸ்ல தான் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதே வந்து எந்த மாரி ஸ்டாக்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிஃப்டி 500லேருந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு. அந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு இங்க லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் நேஷனல் அலுமினியம் கம்பெனி. அண்ட் இதையுமே நம்ம டைரக்ட்டாவே இந்த என்எஸ்சி கோட் இருக்குல்ல, அத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம இங்க வந்து ஆல்மோஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணிச்சுன்னா அண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இங்க செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிச்சுன்னா நல்லா கிளியரா பார்க்க முடியும். இப்ப தான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 2 டேஸாவே நல்ல ஒரு பெட்டரான பிரேக் அவுட் ஆயி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேல இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்க ப்ரீவியஸ்ல பார்த்தா தெரியும். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல போச்சு. அண்ட் திரும்பவும் கீழ வந்து கீழ மீன்ஸ் சப்போர்ட் ஆகாம திரும்பவுமே மீ மீன்ஸ் சப்போர்ட் ஆகாம திரும்பவுமே கீழ வந்துருச்சு. அண்ட் இதே நம்ம பேக் டெஸ்ட் பண்றதுக்கு ப்ரீவியஸ்ல போய் பார்த்தாலும், இங்கேயுமே ஒரு நல்ல கிளியரா பார்க்க முடியும். எப்பல்லாம் இங்கேருந்து மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி பாசிட்டிவா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கடுத்து ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் அதே மாரி தான் இங்கேயும் கீழ வந்துச்சு. இங்கேருந்து மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, கீழ வர பார்த்துச்சு. ஒரு நல்ல பெட்டரான ஒரு செம்மையான வேல்யூ வந்து இங்கேருந்து தந்திருக்கு. அண்ட் சேம் டைம் இதுவுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும், ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கீழ பாட்டம்லேருந்து மேல வரைக்கும் பார்த்தாலும் வெறும் ஜஸ்ட் 1 இயர் ஆயிருக்கு. அண்ட் 1 இயர் ஒரு 10 டேஸ் ஒரு 12 டேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, 187% ஒரு நல்ல பெட்டரான இங்க ரிட்டர்ன்ஸுமே கிடைச்சிருக்கு. அண்ட் இதே மாரி தான் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, எப்பப்பலாம் கீழ அந்த சப்போர்ட்ல வருது, இல்லன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போகும்போது, நல்ல ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலும், இங்க வந்து மஸ்கான் டாக் சிப் சிப் பில்டர்ஸ் தான். அண்ட் இதையுமே என்எஸ்சி கூட வந்து நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் காப்பி பண்ணதுக்கு அடுத்து நம்ம இங்க வந்து பேஸ்ட் பண்றோம். அண்ட் பேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இங்கேயுமே கிளியரா பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதுவுமே நல்லா கிளியரா பாருங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து இங்க நம்மளுக்கு கிளியரா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நல்லா கிளியரா பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இங்கேயுமே கிளியரா பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இங்கேயுமே 200 டேஸ் மீன்ஸ் ப்ரீவியஸ் நான் காமிக்கிறேன். எப்பப்பலாம் கீழ வந்துச்சு அண்ட் திரும்பவுமே ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கிறத நல்லா கிளியரா பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இன்னும் ப்ரீவியஸ்ல போனாலும் இங்கேயுமே கிளியரா பார்க்கலாம். கீழ பாட்டம்ல வந்தப்போ ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு. அண்ட் அகைனுமே இங்கேயுமே கிளியரா பார்க்க முடியும். பெட்டரா வந்து இங்க கீழ பாட்டம்ல வந்துச்சு. ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ரேலி இது பெர்சன்டேஜ்மே எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் 4 மந்த் தான் ஆயிருக்கு. அரவுண்ட் ஒரு 5 மந்த்ன்னு கூட பிடிச்சிக்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் இங்க 300% கிட்ட நல்ல ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அண்ட் திரும்பவுமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல வந்துச்சு. சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போயிருக்கு. அரவுண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, வெறும் ஜஸ்ட் அகைனுமே ஒரு இது பார்த்தீங்கன்னா, வெறும் ஜஸ்ட் 3 1/2 மந்த் தான் ஆயிருக்கு. நல்ல ஒரு பெட்டரான 200% பெட்டரான ஒரு ரேலி கிடைச்சிருக்கு. அண்ட் அகைன் இப்ப பார்த்தீங்கனாலும் ஒரு நியர் அபவுட் வந்து 3 டைமே கீழ பாட்டம்லேருந்து மேல போச்சு. அரவுண்ட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா, 92 டேஸ் தான் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு 3 மந்த் தான் இருக்கு. 3 மந்த்ல 76% பெட்டரான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் இப்பயுமே பார்த்தீங்கன்னா, சேம் கீழ பாட்டம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு அடுத்தது நம்மளது 3 ஸ்டாக் இங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இருக்கு. அண்ட் சேம் டைம் இதையுமே நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணி நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்குமே எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்பயுமே பார்த்துச்சுனாலும் ஒரு நியர் அபவுட் வந்து நல்லா கிளியரா பார்க்க முடியும். ப்ரீவியஸ்ல 200 டேஸ் மூவிங் கிட்ட வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து திரும்ப ரிவர்ஸ் அடிச்சுச்சு. அண்ட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல வந்துட்டு திரும்பவுமே இங்க ரிவர்ஸ் அடிச்சிருக்கிறதுமே நல்லா கிளியரா பார்க்க முடியுது. சேம் டைம் கீழ ப்ரீவியஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து ஃபுல்லா கீழ வந்திருக்கிறது இங்க நல்லா கிளியரா தெரியும். அண்ட் இந்த டைம்ல நல்லா கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. இங்க பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்க மேல போல. டைரக்ட்டாவே இங்க ரிட்டர்ன் கீழ வந்துருச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே பிரேக் அவுட் ஆகல. அண்ட் இங்க தான் பிரேக் அவுட் ஆச்சு. அண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸுமே எங்கேயுமே கிடைச்சிருக்கு. அண்ட் அதேபோல இங்க ப்ரீவியஸ்லயுமே நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் இங்கேயுமே கிளியரா பார்க்க முடியும். பிரேக் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன ஒரு ரேலி வந்து இங்கேயுமே தந்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும், நல்ல கிளியராவே இங்கேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இத டெலீட் பண்ணிக்கிறேன். கிளியரா பார்க்கலாம். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இடத்துலயுமே நியர் அபவுட் வந்து ப்ராப்பரா வந்து எப்ப 200 டேஸ் கிட்ட வந்திருக்கு. ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு. அண்ட் அகைன் இங்கேயுமே ஓரளவுக்கு கிட்ட வந்துச்சு. அண்ட் ரேலி தந்திருக்கு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, கிளியரா பார்க்க முடியும். இங்கேருந்து ரேலி தந்திருக்கு. திரும்ப இங்கேருந்து ரேலி தந்திருக்கு. அண்ட் அகைனுமே திரும்ப இங்கேருந்து வந்தப்பயும் ஒரு பெட்டரான ரேலி தந்திருக்கிறது நல்லா கிளியரா பார்க்க முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா தெரியும். அண்ட் இதுவுமே நல்ல ப்ராஃபிட் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும்,
பிரேக் அவுட்க்கு அடுத்தது பார்த்தாலும் ஒரு இங்கே இந்த மாரி 38% கிடச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் இதுவுமே பார்த்தாலும் வெறும் ஜஸ்ட்டு மீன்ஸ் 61 டேஸ் 2 மந்த்ஸ்க்குள்ளேயே ஒரு 38% இதெல்லாம் கம்மியான ரிட்டர்ன்லாம் இல்ல. நல்ல ஒரு பெட்டரான ரிட்டர்ன் தான். அண்ட் இங்கேயுமே பார்த்தாலும் ஒரு 127 மீன்ஸ் 127 டேஸ் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளேயே ஒரு 54% ஒரு நல்ல செம்மையான ரிட்டர்ன். இந்த மாரி சொல்லிச்சுன்னா சொல்லிட்டே போலாம். அதே மாரி தான் இப்பயுமே பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதையுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயுமே பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ் இப்போ உங்களுக்கு டெஃபினட்டாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். எப்படி நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ்ல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கங்க. இங்க நான் சொல்லியிருக்க எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் எல்லாமே இங்க வெறும் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால எந்த ஒரு ஸ்டாக்க பை பண்ணாலும் சேல் பண்றதுக்கான இங்க ரெக்கமெண்டேஷன் இல்ல. திரும்ப ரிமைண்ட் பண்றேன். கணபதி ஃபெஸ்டிவல்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் வந்து அதிக டைம்க்குலாம் இருக்காது. லிமிட்டடான டைம் பீரியட்க்கு மட்டும் தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும்னு. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனல இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 ஸ்டாக்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற எந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயில்ல அனலைசிஸ்ல வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பாய் பாய்.